Hey guys, இன்னைக்கு இதை பற்றி பார்க்க போகிறோம்னா வேற என்ன சிஎஸ்கேவோட ஐபிஎல் 2026 ரிட்டென்ஷனை பற்றி தான். ஸோ நம்ம கிரிக்பஸ் வந்து நேத்திக்கு ஒரு ஆர்டிக்கல் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. சிஎஸ்கே எந்த பிளேஸ்லாம் ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியுமே ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்காங்க. பட் சிஎஸ்கே அதை கிளாரிஃபை பண்ணியிருக்காங்க. அவங்களோட ட்விட்டர் அக்கௌண்ட்டில் ஃபன்னாக ஒரு விஷயத்தை போட்டு கிளாரிஃபை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி ஆகணும். ஸோ அது என்னலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். வீடியோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோ தேடிட்டு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவாங்க வீடியோ தெரிஞ்சுக்கலாம். ஐபிஎல் 2026 ஆக்ஷன் வந்து டிசம்பர் 2nd or 3rd வீக்கில் நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது டிசம்பர் 13 to 15 இதுதான் வந்து ப்ராபபிள் விண்டோனுமே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது மினி ஆக்ஷன்னால ஒன் டே தான் நடக்கும். பட் 13 15 அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால 13, 14, 15 இந்த 3 நாட்களில் ஏதாவது ஒரு நாள் கண்டிப்பாக ஆக்ஷன் நடக்கும். பிசிசிஐ லாஸ்ட் 2 இயர்ஸாக வந்து ஆக்ஷனை ஓவர்சீஸில் தான் நடத்திட்டு இருக்காங்க. லாஸ்ட் ஆக்ஷன் வந்து சவுதி அரேபியாவில் நடந்திருக்கும். அதுக்கு முன்னாடி சீசன் வந்து துபாயில் நடந்துச்சு. பட் இந்த டைம் வந்து பிசிசிஐ வந்து இந்தியாவிலே நடத்திடுவோம்ப்பா அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. பட் ஸ்டில் அதுக்கான ஒரு ஃபைனல் டிசிஷன் எடுக்க வேண்டியது இருக்கு. ஸோ எடுத்தோன்னே கண்டிப்பாக அஃபிஷியல் கன்ஃபர்மேஷனுமே ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ரிட்டென்ஷன் டெட்லைனா வந்து நவம்பர் 15 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பை தென் ஃப்ரான்ச்சைசிஸ் எல்லாருமே வந்து பிசிசிஐ கிட்ட அவங்களோட ரிட்டென்ஷனை வந்து சப்மிட் பண்ணி ஆகணும். சிஎஸ்கே அண்ட் ஆர்ஆர் ஆர் எக்ஸ்பெக்டட் டு ரிலீஸ் மோர் நம்பர் ஆஃப் பிளேஸ். இந்த ரெண்டு டீம்ஸ்லயும் வந்து நீங்க மேஜர் ரிவாம்ப் எதிர்பார்க்கலாம்னு கிரிக்பஸ் சொல்லியிருக்காங்க. பட் டு an extent கேகேஆருமே சொல்லலாம். அவங்க டீம்ல வந்து வெங்கடேஷ் ஐயர் and their openers miserably failed. So KKR are also expected to release more number of players தான். சிஎஸ்கே ரிலீஸ் லிஸ்ட் பத்தி கிரிக்பஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அஸ்வின் ஆல்ரெடி ரிலீஸ் ஆனதுனால 9.75 crores வந்து இப்போ சிஎஸ்கே பர்ஸ்ல ஆட் ஆகிருச்சு. அதை தவிர்த்து சிஎஸ்கே யாரெல்லாம் ரிலீஸ் பண்ண போறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தீபக் ஹுடா, விஜய் சங்கர், ராகுல் திரிபாதி த ட்ரியோ இந்த 3 பிளேஸையும் வந்து அப்படியே கழட்டி விட போறோம். அதுக்கு அடுத்து தான் கொஞ்சம் ஷாக்கிங்கா இருந்தது என்னன்னா, சாம் கரனுமே ரிலீஸ் பண்ண போறதா வந்து கிரிக்பஸ் சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆஸ் எக்ஸ்பெக்டட் டெவான் கான்வேயுமே ரிலீஸ் பண்ண போறோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு 5 பிளேஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுல ஒரு 4 பிளேஸ் எக்ஸ்பெக்டட், ஹூடா, விஜய் சங்கர், திரிபாதி அண்ட் கான்வே. பட் சாம் கரன் வாஸ் குவைட் ஷாக்கிங். ஏன்னா வந்து 2.4 crores he adds lot of value to the team. அவர் இப்போ ரீசெண்டா அவரோட 100 பெர்ஃபார்மன்ஸஸுமே நல்லா இருந்திருக்கு. அண்ட் இங்கிலாந்து கவுண்டி கேம்ஸ்லயும் நல்லா தான் ப்ளே பண்ணியிருக்காரு. ஸோ ஆஃப்கோர்ஸ் சாம் கரனோட நேம் பார்த்தப்போ ஐ வாஸ் குவைட் ஷாக்டு. பட் இது வந்து உண்மை கிடையாது அப்படிங்கிறது சிஎஸ்கே வந்து ஆஃபிஷியலாக அவங்க ட்விட்டர் அக்கௌண்ட்ல வந்து ஷேர் பண்ணியிருப்பாங்க. கிரிக்பஸ் இந்த ஆர்டிக்கல் ரிலீஸ் பண்ணி ஒரு 2-3 மணி நேரத்துல சிஎஸ்கே கிட்ட ஒரு ட்வீட் வருது, எங்களோட பயோவை போய் செக் பண்ணி பாருங்க அப்படின்னு. ஸோ பயோ செக் பண்ணி பார்த்தா நத்திங்ஸ் அஃபிஷியல் டில் யூ see it here. அதாவது இங்க நீங்க பார்க்குற வரைக்கும் எதுவுமே அஃபிஷியல் கிடையாது, எதையும் நம்பாதீங்க அப்படின்ற மாதிரி நம்ம சிஎஸ்கே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ யா கைஸ், லெட்ஸ் நாட் பிலீவ் தீஸ் ரூமர்ஸ். கிரிக்பஸ் மாதிரி ஒரு ட்ரஸ்டபிள் வெப்சைட்லேருந்து நியூஸ் வந்ததுனால தான் நிறைய பேர் ஈஸியாக பிலீவ் பண்ணிட்டாங்க. ஸோ லெட்ஸ் நாட் பிலீவ் அன்டில் இட்ஸ் அஃபிஷியல். சாம் கரன் இஸ் நாட் கோயிங் எனிவேர், ஹி இஸ் ஹியர் டு ஸ்டே. உங்களுக்கு அந்த மாதிரி வேல்யூல வந்து ஒரு குவாலிட்டியான ஆல்ரவுண்டர் எங்கேயுமே பார்க்க முடியாது. அது ஒரு ரைட் நோ இன் வேர்ல்ட் கிரிக்கெட் நான் சொல்ல வரேன். அந்த லிஸ்ட்ல சாம் கரனை தவிர்த்து ஒரு 4 பிளேஸ் இருந்தாலுமே சிஎஸ்கே சாம் கரனுக்காக மட்டும் தான் ஒரு எடிட் வந்து இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணியிருப்பாங்க. அதாவது ஃபன்னான ஒரு எடிட் தான், ஓகேங்களா? ஸோ அதை செக் அவுட் பண்ணியிருப்பீங்க கண்டிப்பா. ஸோ சாம் கரன் கண்டிப்பா ரிலீஸ் ஆக போறது கிடையாது. பட் வேறஸ் ஹூடா, சங்கர், திரிபாதி, கான்வே இஸ் எக்ஸ்பெக்டட் டு பி ரிலீஸ் தான். இப்போதைக்கு சிஎஸ்கே பர்ஸ் வந்து 22.3 crores வரும். அதாவது அஸ்வின், ஹூடா, விஜய் சங்கர், திரிபாதி அண்ட் கான்வே சேர்த்து நான் சொல்றேன். பட் சிஎஸ்கே லெஸ் தென் 30 crores தான் ஆப்ஷனுக்கு போக போறாங்களான்னு கேட்டீங்கன்னா, இதுதான் ஃபுல் லிஸ்ட்னு எடுத்துக்க முடியாது கைஸ். பிகாஸ் இவங்க வந்து அந்த ஹை ப்ரொஃபைல் பிளேயர்ஸ் மட்டும் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம அன்கேப்ட்லயுமே ஒரு சில ரிலீசஸ் கண்டிப்பா பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் சேர்த்தீங்கன்னா ஆப்வியஸா 30 crores தான் இந்த ஆப்ஷனுக்கு நம்ம போக போறோம். ஆர்ஆரோட ரிலீசஸ்ல ஆப்வியஸா வந்து சஞ்சு சாம்சன் தான் பிக் ரிலீஸ். ஸோ இன்னுமே பிரான்ச்சைசி ஒரு ட்ரேடுக்காக தான் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ட்ரேட் இன்கேஸ் வந்து ஃபைனலைஸ் ஆகுனா அப்போ சஞ்சு சாம்சன் மைட் என்டர் த ஆக்ஷன். ஆர்ஆரோட 2 ஸ்ரீலங்கன் ஸ்பின்னர்ஸ் வனிந்து ஹசரங்கா அண்ட் மகேஷ் தீக்ஷனா ஆர் ஆல்சோ எக்ஸ்பெக்டட் டு பி ரிலீஸ் தான். பட் இப்போ ஹெட் கோச்சா வந்து குமார் சங்கக்காரா ஒரு இன்னொரு ஸ்ரீலங்கன் வந்து ஆட் ஆகியிருக்கிறதுனால மேபி அந்த ஒரு டிசிஷனை வந்து ஸ்கிராப் ஆஃப் பண்ணிட்டு இவங்க 2 பேருமே ரீடைன் பண்றதுக்கான சான்சஸ் தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 2 ஓவர்சீஸ் ஸ்பின்னர்ஸை வச்சிருக்கிறது யூஸ்லெஸ். அதுவும் ஹசரங்காவோட அந்த வேல்யூமே ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் தம் வந்து ரிலீஸ் பண்றது தான் சரியான முடிவா இருக்கும். டிசில இருந்து மிச்சல் ஸ்டார்க் அண்ட் நம்ம நட்ராஜன் ஆர் எக்ஸ்பெக்டட் டு பி ரிலீஸ்டு. ஸோ மிச்சல் ஸ்டார்க்கோட வேல்யூ வந்து 11.75 crores அண்ட் நம்ம நட்ராஜனுமே வந்து ஹை பிரைஸ் தான் 10.75 crores. இதுவே ஆட் அப் பண்ணீங்கன்னா வந்து 22.5 crores சம்திங் வரும். ஸோ 2 big releases by DC. LSGல மயங்க் யாதவ் is expected to be released. அவர் ரீடைன் பண்ணிருப்பாங்க 11 crores-க்கு. இந்த ஐபிஎல் சீசன்ல ஒரு 2 மேட்சஸ் அவர் ப்ளே பண்ணிருப்பாரு. தென் அவருக்கு நடந்த பேக் இன்ஜுரி காரணமாக அவர் ரூல்ட் அவுட் ஆகியிருப்பாரு. அதுக்கு பதிலாக தான் வந்து அந்த நியூசிலாந்து பேசர் வில் ஒரு ஊருக்கு சைன் பண்ணியிருப்பாங்க. மயங்க் யாதவ் தவிர்த்து LSGயோட ஸ்குவாட்ல இருந்து ஆகாஷ் தீப் அண்ட் டேவிட் மில்லர் ஆர் ஆல்சோ எக்ஸ்பெக்டட் டு பி ரிலீஸ்டு. ஸோ ஆகாஷ் தீப் வந்து 8 crores-க்கு ஆக்ஷன்ல வந்து சைன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் டேவிட் மில்லர் பார்த்தா 7.5 crores-க்கு ஆக்ஷன்ல வந்து LSG பிக் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவங்க 2 பேருமே ரிலீஸ் பண்ணி அண்ட் நீங்க மயங்க் யாதவையும் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 26.5 crores வரும். ஸோ நல்ல தொகையை அதாவது 30+ crores தான் எல்எஸ்ஜி இந்த ஐபிஎல் 2026 ஆக்ஷனுக்கு வர போறாங்க. இந்த ஆக்ஷனோட ஹாட்டஸ்ட் ப்ராப்பர்ட்டினா அது கேமரன் கிரீன் தான். ஸோ கிரீன் தான் இந்த ஐபிஎல் 2026 ஆக்ஷனோட ஹெட்லைன்ஸாவே இருக்க போறாரு. மெனி டீம்ஸ் ஆர் இன்ட்ரெஸ்டட் ஃபார் கேமரன் கிரீன். கண்டிப்பா யூ கேன் எக்ஸ்பெக்ட் அ பிட்டிங் வார் ஃபார் ஹிம். எந்த டீம் அதிகமான ரிலீசஸ் பண்ணி நல்ல தொகையோட ஆக்ஷனுக்கு வராங்களோ தட் டீம் வில் மோஸ்ட் லைக்லி கெட் கேமரன் கிரீன். சாலிடா இன்னுமே ஒரு 1 month வந்து ரிட்டென்ஷனுக்கு இருக்கிறதுனால கண்டிப்பா
கண்டிப்பாக டீம்ஸ் வந்து அவங்களோட டிசிஷனை வந்து மாற்றுறதுக்குமே சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ சிஎஸ்கேயோட ரிலீசஸ்னு வந்திருக்கு பார்த்தீங்களா, அதுதான் ஃபைனல் லிஸ்ட்டுமே நீங்கள் எடுத்துக்க முடியாது. சாம் கரன் ரிலீஸ் இஸ் ஃபேக்கு, பட் மற்றபடி சிஎஸ்கேயோட அந்த 4 பிளேஸ் ரிலீஸ் ஆக போகிறது இஸ் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் தான். நீங்கள் என்ன கேஸ் நினைக்கிறீங்க சிஎஸ்கேயோட ரிலீசஸை பற்றி அண்ட் IPL 26 ஆப்ஷனை பற்றி உங்களோட கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் பீஷியஸ் பை.